மை டியர் குட்டைஸ் ஃபேமிலி, கந்த சஷ்டி விரதம் டே 16 சாமி கும்பிடலாமா? அப்படி தான் நம்ம எப்போவுமே ஷார்ட்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி லாங் வீடியோ பார்க்கலாம். நம்மளோட க்யூட்டைஸ் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் பிகாஸ் தேங்க்ஸ் டு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். எப்போவுமே சொல்கிறதா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. இப்போல்லாம் கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதுவும் வந்து அவங்களோட வீட்டு பூஜை ரூமாக நினச்சி அவங்க பூஜை பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக பேசணுன்னா அவங்க பேர் ராதா அம்மா. இந்த ராதா அம்மா நம்மளோட ஷார்ட்ஸ்க்கு நேற்று கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சேமே ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்காக சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சீரியஸாக இன்றைக்கி ராதாம்மா பேரை சொல்லி தான் அபிஷேகமும் பண்ணோம். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். வர சங்கட சதுர்த்தியும் இன்றைக்கி தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தேர்ஸ்டே. நம்ம எப்போவுமே வழக்கம் போல் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது அந்தந்த சுவாமியை வேல் முருகரோடு சேர்த்து அபிஷேகம் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி தான் இன்றைக்கி சாய்பாபாவையும் சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணிட்டோம். இன்றைக்கும் நம்ம 3 பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணோம். பால், தயிர், சந்தனம். நல்லபடியாக 108 போற்றி சொல்லி இன்றைக்கி ப்ரேயர்ஸை சூப்பராக முடித்தோம். அதுவும் இல்லாமல் ராதாமாவுக்கு ஒரு குட்டி மெசேஜ் என்னென்னா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து முருகர் வந்து உங்களோட துணையாக இருப்பார். நீங்கள் ரொம்ப முருகர் பக்தராக இருக்கிறனால தான் உங்களுக்கு இத்தனை சோதனை. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களை லைஃப் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 48 நாள் பூஜை பண்ணாலும் சரி, ரெகுலராக பண்ணாலும் சரி, ராதாமாவுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ராதாம்மா வீட்டை வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு, அம்மனுக்கு கட்டுற ஆடையெல்லாம் எங்கே வாங்குறீங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. நான் சென்னை காளிகாம்பாள் பாரிஸில் இருக்கு இல்லையா, அங்கே அவுட் சைட் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பாரிஸில் வந்து நிறைய வந்து கிடைக்கும். இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் காளிகாம்பாள் கோயில் போனீங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற ஷாப்ஸில் கண்டிப்பாக வாங்குங்க. போன வாரம் பாலாம்பிகை கோயிலுக்கு போக முடியல, அதனால் நம்ம இந்த வாரம் போகணும். அதோட கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணிக்க. யாராவது ரெடல்ஸில் அருமந்தை கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பிள். நீங்கள் எந்த கஷ்டத்தோடு போனாலும் அங்கே வந்து அதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அகாடமியில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாலாம்பிகை கோயிலுக்கு புறப்பட்டாச்சு. இந்த கோயிலுக்கு போகணுனாலே ஒரு ஊர் பயணம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த வில்லேஜ் கான்செப்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பாலாம்பிகையை பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ பாப்பாவுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு கடல மிட்டாய் பொறி உருண்டை அம்மா வந்து பேக்கரியில் வாங்கிட்டு கிளம்பி போனோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு உள்ளே போய் பாப்பாவை பார்த்தா ப்ளூ கலர் பாவாடை சட்டையில் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் சப்த கன்னிகளும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அதில் ரொம்ப சிறப்பு இந்த வராகி அம்மா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. சுற்றி எல்லா சுவாமியும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எம்பெருமான் சிவனையும் வணங்கிட்டு பைரவர் அங்கே நிறைய இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேற்று நம்ம குழந்தைங்களை வந்து குழு வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போகிறது தான் எப்போவுமே வருஷம் போகிறது. ஸோ இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால கம்மி குழந்தைங்க தான் வந்தாங்க. ஸோ அவங்க டான்ஸை அண்டு மியூசிக் பாடி அந்த டேவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேற்று ஈவினிங் சூப்பராக போச்சு. அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு திருப்பி அகாடமிக்கு வந்து ஃப்ரைடே வந்து நம்ம சிவன் கோயிலில் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த நவராத்திரி எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கோலு வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.